பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இது மாதிரி ஒரு சீசனை வந்து இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு அப்புறமும் சரி யாரும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு வெரி 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 ஒஸ்ட். பிக் பாஸ் அவரு சாரி கேட்கிறாரு வர கெஸ்ட் கிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க என்னோட போட்டியாளர்களுக்காக. ஒரு மேனேஜர் விக்ரமால ஒரு நாள் கூட மேனேஜரெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. எப்படி ஒரு இந்த மாதிரி ஆள் தேர்ந்தெடுத்தாங்க? யாருமே சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. நான் தான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு முடிவுல இருக்காங்க. ஒரு டீம் ஒர்க் சுத்தமா கிடையாது. அதை விட ஒரு படி மேல போய் வர கெஸ்ட் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இந்த பிக் பாஸோட அருமை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னத்த சொல்றது. நிறைய பேச போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீசன் 9 ஆரம்பிச்சது நிறைய விமர்சனங்கள், அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு 30 நாள் ஆயிடுச்சு, வைல்ட் கார்டு உள்ள வந்துட்டாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு பிக் பாஸ். எதுக்கு அப்படின்னா இந்த கேமை இன்ட்ரெஸ்டா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாண்ட்ராவை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க். உங்களுக்கு 3 விஷயம் சொல்றேன் நான். ஒன்னு, ஒரு எம்ப்ளாயி ஸ்வாப் ஆகணும். இன்னொருத்தவங்க வேலையை விட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அவங்க பதவி நீக்கப்படணும். இது எல்லாமே நடந்துச்சுன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும். நீங்க ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கலாம். நீங்க ஒரு டேரக்டா நாமினேஷன் பண்ணலாம். அந்த 2 நடக்கணும் அப்படிங்கிறது சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க். எதுக்கு அப்படின்னா இந்த 2 நாளாகவே ஷோ பாத்தீங்கன்னா பயங்கரமான போர். டே பை டே நம்ம சொன்ன மாதிரி இதை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்க முடியாதா அப்படின்னு வந்த கெஸ்டும் ஒரு பக்கம் அல்லாடுறாங்க, பிக் பாஸும் தவிக்கிறாரு. ஒரு சில போட்டியாளர்கள் ரொம்ப ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. ஒரு படி மேல போய் பிக் பாஸே டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்றாங்க சாண்ட்ரா. அப்கோர்ஸ் அவங்க பிரஜின்கிட்ட போய் சொல்றாங்க, பிரஜினும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாண்ட்ராவை பாராட்டி ஆகணுங்க. சிங்கிள் ஹேண்டடா ஒட்டு மொத்தமா இந்த பிக் பாஸ் வீட்டை கதற விட்டாங்க. வர கெஸ்டையும் சேர்த்து அவங்க ஒரு ஆளை ஹேண்டில் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி விஜய், பார்வதி, திவாகர் இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாரையுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணவும் முடியல, அவங்களை எதிர்த்து நின்று பேசவும் முடியல. இது ஒரு டாக்ஸிக்கா மாறிட்டே போனுச்சு. இன்னைக்கு சாண்ட்ரா அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாலும் அவங்களால அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது. யாருக்குமே அந்த கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கறத சாண்ட்ரா நிரூபிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வெல்டன், பாராட்டுகள். ஓகே, விக்ரம் நேற்று திவ்யா அவர்களை ரிசைன் பண்ண வச்சாங்க. ரிசைன் பண்ணிட்டு விக்ரம் பதவி ஏற்றாரு. எதனால அப்படின்னா அவங்க சாஃப்டா பேச மாட்டாங்க, பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டாங்க, ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பல காரணங்கள். இன்னைக்கு விக்ரம் என்ன பண்ணாரு? என்னது பண்ணிட்டாரு அவரு? ஒரு ஷோக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டுங்க. அதுக்கான தகுதி தான் இது. நான் வெளியில காமெடினா இருந்தேன், நான் பெரிய பிராண்ட் ஒன்று வச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இங்க காமெடிங்கிறது உங்களுடைய ஜாப். உங்க லைஃப்ல, உங்க பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு கோபம் இருக்காதா? உங்களுக்கு சோகம் இருக்காதா? உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காதா? அப்ப இது உங்களுடைய ஒரு ரியாலிட்டி ஷோ. ரியலா நீங்க ஒரு காமெடியனா கிடையாது இல்லைங்களா? அப்போ உங்களுடைய முழுமையான திறமையை உள்ள இறக்குங்க. நீங்க ஒரு லீடர்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு மேனேஜரா இருக்கீங்க, ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுங்க. சாண்ட்ராவோட கேம் ஆடுறாங்க. எஸ், சீக்ரெட் டாஸ்க். அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு ஆளை ஸ்வாப் பண்ணுங்க, திவாகரை ஸ்வாப் பண்ணுங்க. உங்களால அந்த டிசிஷனை பண்ண முடியல. உங்களால உங்களோட எம்ப்ளாயியை நீங்க ஒத்துக்க வச்சு உங்களால கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியல. உங்களால அந்த கண்டிஷனை கேட்க தெரியல. உங்களுக்கு அது நடந்திருந்தா இவ்வளவு பெரிய அமளி துமளி நடந்திருக்காது. சாண்ட்ரா ஃபெயில் ஆயிருப்பாங்க. சாண்ட்ரா சின்னதா ஒரு தீக்குச்சி தான் போட்டாங்க. அது எந்த அளவுக்கு பத்திட்டு எரியுது பாருங்க. ஒருவேளை அந்த ஸ்வாப் நடந்திருந்தா சாண்ட்ராவால அடுத்து என்ன யோசிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமலே போயிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஈகோ, நான் வெளியே தெரியணும், நான் மட்டும் தான் தெரியணும், மத்த யாரும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் மட்டும் தான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஒரு டீம் கேம, ஒரு இண்டிவிஜுவல் கேமா எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டுனா இண்டிவிஜுவல் கேமும் இருக்கும், டீம் கேமும் இருக்கும். அதை பொறுத்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். அந்த பேசிக் சென்ஸ் கூட அந்த வீட்டுல இருக்கிற 80% பீப்புள்ஸ் கிடையாது. உடனே திவாகர் நான் பண்ண முடியாது, உடனே வியா அவர் நல்லா தான் வேலை செஞ்சு, வியானா அவர் நல்லா தான் அவர் அனுப்ப முடியும், உடனே துஷார் எனக்கு பிக் பாஸ் கொடுத்த பதவி நான் மாத்த முடியாது. நீங்களாம் பிக் பாஸ் கொடுத்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்க வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கோமே. அப்போ அந்த கேயாஸ் கிரியேட் பண்ணது காரணம் அந்த ஹேண்டில் பண்ண தெரியாத விக்ரம் தான். அவரை ஹேண்டில் பண்ண முடியாம அந்த இடத்துல இருந்து வராரு. உடனே பிக் பாஸ் வேலை சேர்ந்து நீனே திரும்ப கேப்டனா இருங்க, நீங்களே திரும்ப அதை பண்ணுங்க, நீங்களே திரும்ப இதை பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நேத்து திவ்யா ரிசைன் பண்ணும்போது ஏன்னா ஒன்னு சேர்ந்துட்டு அடிச்சிங்க. அப்போ இங்கேயும் குரூப்பிசம் நம்ம எதிர்பார்த்துதான் நடந்திருக்கு. என்ன எதிர்பார்த்தோம்? நம்ம வைல்ட் கார்டு உள்ள வந்தாங்கன்னா பிக் பாஸ் டீம் எல்லாம் ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆவாங்க, வைல்ட் கார்டை குரூப்பா ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. அப்ப விக்ரமால டிசிஷன்ஸ் மேக்கிங் எடுக்க தெரியல அப்படிங்கறதால தான் அவர் ரிசைன் பண்றாரு அவருடைய ஜாபை. திரும்ப உள்ள நீங்க விக்கல்ஸே இருங்க, விக்கல்ஸே பண்ணுங்க, விக்கல்ஸே போங்க அப்படின்னா கெஸ்ட்டுக்கு அவ பெயர் வர வைக்க கூடாது அப்படின்னா நேத்து துஷார் பண்ணதையும் கேட்டிருக்கணும்.
திவ்யாவோட பாயிண்ட் கரெக்ட். ஆனா திவ்யா பண்ற எல்லா விஷயமும் கரெக்டான்னு கேட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கெஸ்ட் உள்ள இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அங்க ஒரு இண்டிவிஜுவல் கேம் தான் ப்ளே பண்றீங்க, நீங்களும் அங்க ஒரு செல்ஃபிஷ் கேம் தான் ப்ளே பண்றீங்க திவ்யாவும் சேர்ந்து. ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு நடக்குது, ஆனா நமக்கு யாரும் கேட்கல, அவங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னு ஆதங்கத்துல நீங்க கெஸ்ட் இருக்காங்க, அப்ப கெஸ்ட்டுக்கும் தெரியணும் எனக்கு கிடைச்சது மத்தவங்க கிடைக்கூடாது அப்படிங்கிற சுயநலம். அப்ப அந்த சுயநலம் வந்து வெளியே வருது. திவ்யா ஒரு பக்கம் சாண்ட்ரா அவங்க ரோலை கரெக்டா ப்ளே பண்ணாங்க, நிறைய பேரை கதற விட்டாங்க, முக்கியமா விஜய் பார்வதி இன்க்ளூடிங். லவடிட்டு போறது வந்து கெட்ட வார்த்தை கிடையாதான், எந்த டிக்ஷனரியில கெட்ட வார்த்தை கிடையாது. வாட் யூ மீன் ஃபார் லவடிட்டு போறது? திருடிட்டு போறது. அப்ப திருடுறது வந்து உங்க வீட்டுல கெட்டது கிடையாதா? இந்த விஜய் பார்வதி என்ன வார்த்தை பேசினாலும் அது வந்து கரெக்ட், டிக்ஷனரி நல்லதுதான் போட்டிருக்காங்க. அவங்க தனியா டிக்ஷனரி வச்சுக்காங்க போல அவங்களுக்கு விஜய் பார்வதிக்குன்னு. அப்போ லவடிக்கிட்டு போறதுன்னு சொல்லலாமா அவங்க? அது சொன்னா நல்ல வார்த்தையாமா? அது வந்து வெளியே சொல்லக்கூடாதான். என்னங்க பேச்சு பேசுறீங்க நீங்க? ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல ப்ளே பண்ணுங்க. உங்களுக்கு என்ன? அப்ப நீங்களும் அங்க செல்ஃபிஷ் கேம் ஆடுறீங்க. திவ்யா சொல்றத நான் கேட்க கூடாது, திவ்யாக்கு அசிஸ்டன்ட் இருக்க முடியாது அப்படின்னு விக்ரம் உள்ள வந்த உடனே அப்படியே உங்க டோன் மாறுது, உங்க ஆட்டிடியூட் மாறுது, சபரி உள்ள வந்து உங்க டோன் மாறுது, ஆட்டிடியூட் மாறுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவ்வளவும் சொல்லி கெஸ்ட் உட்கார்ந்து ஃபீட்பேக்ல கிளிக்கிறாங்க. யாரு? மஞ்சரி, தீபக், பிரியங்கா இந்த மாதிரி ஒஸ்ட் பார்த்ததே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாமே சொல்லியும் பிக் பாஸ் சாரி கேட்கிறாரு. சாரி கேட்டு இதான் கடைசி சான்ஸ், இந்த முடிவை கரெக்டா எடுங்க அப்படிங்கிறாரு. இவ்வளவு அமிழ்த்துவி நடக்குது, பிக் பாஸ் கழுவி ஊத்துறாரு, பிக் பாஸ் உங்களுக்கு சாரி கேட்கிறாரு, எல்லாம் நடக்குதுங்க. கடைசியா ஒரு மனதா ஒரு பெரிய கயாஸ்க்கு அப்புறம் சபரியை வந்து மேனேஜரா தேர்ந்தெடுக்கிறாங்க. மேனேஜரா தேர்ந்தெடுத்துட்டு சரி ஓகே நம்மளால இவ்வளவு கெட்ட பேர் நடந்திருக்கு அப்படின்னு யாராவது விட்டு கொடுத்து பேசுறாங்களா? வியானா, திவாகர், விஜய் பார்வதி எல்லாருமே அது எப்படி நடக்கலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு திரும்பவும் வராங்க. திரும்பவும் தன்னுடைய சுயநலத்துக்காக கேம் ஆடுறாங்க. இந்த கேம் அவங்க சுத்தமா புரிஞ்சிக்கவே கிடையாது. நம்ம இன்டென்ஷன் வெளியே தெரியணும், கேமரா கான்சியஸ், கேமரா வந்து நம்மள பார்க்கணும், கேமரா நம்ம பக்கம் திரும்பணும், நம்ம வெளியே தெரியணும். பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு பெரிய மீன் கட்ட சண்டை மாதிரி ஆக்கிட்டாங்க. கசமுசா கயமையா அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்ஸ்டா இருக்குது பிக் பாஸ். தீபக் உட்கார்ந்துட்டு அழுகுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அவர் தெளிவா சொல்றாரு, நீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா உங்ககிட்ட ஒரு யூனிட்டி இல்ல, ஒரு டீம் ஒர்க் இல்ல, ஒரு டீமா விளையாடுறாம டீமா விளையாடுங்க, இங்கதான் நீங்க கத்துக்க முடியும், வெளியே போனா கிடைக்காது இது அப்படிங்கிறாரு. எஸ் அஃப்கோர்ஸ் உண்மை தானே, வெளியே போனா எப்படிங்க கிடைக்கும் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே. அப்போ இண்டிவிஜுவலா விளையாடுங்க, டீமா விளையாடுங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது எல்லாமே, டோட்டல் ஆப்போசிட் எல்லாமே. ஏன்னா இந்த வியானா, திவாகர், பார்வதி, கானா, வினோத், கமருதீன் யாருமே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே, கன்னித்திரு, இப்ப புதுசா வந்து பிரஜின், அமித் யாருமே ஓகே இவ்வளவு பெரிய கெட்ட பெயர் நமக்கு ஏற்பட்டிருக்கு, நம்ம டீமா சேர்ந்து இதை சால்வ் பண்ணலாம்னா விக்ரம் அழுது என்ன பிரயோஜனம்? நீங்க அழுது என்ன பிரயோஜனம்? உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு மேனேஜரா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டிசிஷன் மேக்கிங் கரெக்டா நீங்க எடுத்துக்கணும். அப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். எங்க கோவமா பேசணும் அங்க கோவமா பேசணும். இல்ல நான் வந்து நம்பிதான் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டு டிராமா கிரியேட் பண்ணிட்டு உங்களால ஒரு டிசிஷனே எடுக்க முடியல அப்படின்னா அப்ப எதுக்கு இந்த ஷோக்கு நீங்க அன்ஃபிட் விக்ரம்? நீங்க இந்த ஷோக்கு நீங்க அன்ஃபிட் டோட்டலா. சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவை. திவ்யா கணேஷ் வந்து நிறைய விஷயங்களை தப்பு பண்றாங்க, பட் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. இந்த வீட்டுல யூனிட்டி கிடையாது, இந்த வீட்டுல ஒரு டீம் ஒர்க் கிடையாது, இந்த வீட்டுல யாருக்கும் டெக்கோரம் கிடையாது, டிசிப்ளின் கிடையாது, ஒரு மண்ணுமே கிடையாது. ஏன்னா யாருக்குமே மண்டையில மசாலா இல்ல. பிக் பாஸ்னு ஒரு ஆளுக்கு மரியாதையே கிடையாது. இது எல்லா வாரமும் விஜய் சேதுபதி சொல்றாரு. இன்னைக்கு இந்த வாரமும் அதான் நடந்திருக்கு. அப்கோர்ஸ் அதான் நடந்திருக்கு. இந்த டாஸ்க்ல சீக்ரெட் டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா வின் பண்ணிட்டாங்க. இது டாஸ்க்னு தெரியாம உட்கார்ந்து பேசுறாங்க பாருங்க. டாஸ்க்னு தெரியாதான், இதெல்லாம் பாயிண்ட்லாம் எடுத்து வச்சுக்கணுமா? விஜய் பார்வதி பேசிட்டு இருக்காங்க, விஜய் பார்வதி, சுபிக்ஷா, வியானா உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த டாஸ்க்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு பாயிண்ட் உட்கார்ந்து வீக்கெண்ட்ல பேசணும் அப்படின்னு. இத்தனை வாரமா நீங்க பண்ணீங்களே விஜய் பார்வதி, திவாகர், நீங்க பண்ணதுக்கு பேர்லாம் என்ன? ஒரு கேமை ஸ்பாயில் பண்ணீங்களே நீங்க, அதுக்கு பேர்லாம் என்ன? அப்ப மத்தவங்க பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்படியே என்ன ஆகுது உங்களுக்கு? அப்ப அந்த வீட்டுல யாருமே வீட்டுக்கு என்ன தேவை, அந்த ஹோட்டலுக்கு என்ன தேவை அப்படின்னு யாருமே அதை பார்க்கவே கிடையாது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வீணாக்கிட்டாங்க, குரூப்பிசம் பண்றாங்க. எஸ் போன வாரம் இருந்த குரூப்பிசம் இந்த வாரம் வேற மாதிரி மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா போகல, திரும்பவும் வேற மாதிரியான டெக்கோரம் மெயின்டைன் பண்ணல, வேற மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணல. இது எல்லாம் கொண்டு வந்து சேதுபதி என்ன பண்ண போறாரு? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வந்து ஏன்னா நிறைய சொல்லிட்டாங்க, எடுத்து சொல்லி கழுவி ஊத்தி திட்டி கெஞ்சி கதறி அழுது எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா அங்க இருக்க யாருக்கும் புரியவே இல்லை. இதுல கோர் யாருன்னா, இதுல கோர் ஆஃப் த மேக்ஸ் யாருன்னா வியானா, திவாகர் அண்ட் விஜய் பார்வதி. கோர் ஆஃப் த மேக்ஸ். வியானா மாதிரி ஆக்டிங் ஸ்கில், நடிப்பு அரைக்கி மாதிரி யாருமே வரவே வராது. அவ்வளவு
அவ்வளோ கேமரா கான்சியஸ், அவ்வளோ நடிப்பு, வீக்கெண்ட்ல ஒரு மாதிரி, வீக் டேஸ்ல ஒரு மாதிரி எல்லாமே. ஸோ இது போக போக எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த வீக் இந்த ஷோ இன்னைக்கு பண்ண சாண்ட்ரா பண்ண சம்பவம் வேற மாதிரி சம்பவம். இந்த சம்பவத்தால மீண்டும் ஒரு முறை இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே எந்த ஒரு அடிப்படை தகுதி கூட இல்ல இங்க போட்டியாளர் இருக்கிறது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து, நம்ம சொல்லல, அவங்களே சொல்றாங்க. இதுதான் மக்களும் பாக்குறாங்க, இதுதான் அவங்களும் காமிக்க விரும்புறாங்க. நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. பொறுத்திருந்து பாப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. என்ன விஷயங்கள்லாம் மாத்த போறாங்க இல்ல இது இப்படியே போகும் அப்படின்னு எனக்கும் தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆஹா ஓஹோ ஹோட்டல் பத்தி, பிக் பாஸ் 9 பத்தி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.